உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. நீதான் என்னோட முதல் எதிரின்னு சொல்லிட்டாமா. திமிருடி திமிரு. நன்றி கெட்டவன். நன்னாவே இருக்க மாட்டா. அவ நன்னாவே இருக்க மாட்டா. வேண்டாமா ப்ளீஸ், நீங்க உங்க வாயால அவளை சபிக்காதீங்க. இந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் தானே சமைச்சு வச்சிருக்கேன். அந்த சாப்பாடை நீ சாப்பிட வேண்டியதானே? உனக்கு என்ன தனியா ஸ்பெஷலா சமைச்சுட்டு இருக்க? நீ சாப்பிடுற சாப்பாட்டுல உனக்கு விஷம் கலந்துருவேன்னு பயம். ச்சே, அந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எனக்கு இல்ல. பசின்னு வந்தவாளுக்கு இந்த கையால எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன் தெரியுமா? அந்த பத்மாவை நடு தெருவுல எதுவுமே இல்லாம அனாதே நிப்பாட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். என்னடி சொன்ன? உங்க அப்பா பக்கத்துல கூட நிக்க தகுதி இல்லாத ஒரு ஆளு. அவனை நீங்க விரும்பினீங்கன்ற ஒரே காரணம் தான். அதுக்காக தான் உங்க அப்பாவும் உங்க அக்காவும் அவனை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா அது நடக்கல. வேற என்னென்னவெல்லாம் நடந்து போச்சு. அவன் என்னைக்கு இல்லைன்னு முடிவானதோ சட்டுன்னு அவனை மறந்துட்டு வேற காரியத்தை பாக்கறதாம புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவனை நினைச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தா உன் உடம்பு என்ன ஆகுமா? பொதுவா நாம விரும்பினது நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதை விரும்பணுமா? அதுதான் புத்திசாலித்தனம். சரி பாஸ்கர், எதுக்காக இங்க வந்த? என்ன விஷயமா வந்த? சௌந்தர்யா மேடத்தை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வந்தேன். என்ன விஷயம் பாஸ்கர், சொல்லுங்க. மேடம், கௌசல்யா தொடர்ந்து உங்க வீட்ல இருந்தா அவளோட கருவுக்கு ஆபத்து வரும்னு ராஜரத்னம் ஃபீல் பண்றாரு. அதனால அவளை உங்க வீட்ல இருந்து அழைச்சிட்டு போகணும்னு முடிவு எடுத்திருக்காரு. அந்த விஷயத்தை கூட அவர் நேரடியா செய்யாம கௌசி அவங்க அப்பா பட்டர் மூலமா இதை செய்ய போறாரு. மசக்கையை காரணமா வச்சு அவளை பிறந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்துல கௌசல்யா கூடிய சீக்கிரமே உங்க வீட்ல இருந்து கிளம்பிடுவா. அதுக்குள்ள அவளோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சாதான் உண்டு. இல்லனா எல்லா காரியமும் நம்ம கையை விட்டு போயிடும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மாமியார் கிட்ட சொல்லி வைங்க. நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு. என் தங்கச்சி வாழ்க்கை சீரழிச்ச அந்த கௌசல்யாவ நான் நிம்மதியா இருக்க விட்டுருவேனா? அவ இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, நாட்டை விட்டே போனாலும் சரி, அவ வயித்துல வளர்ற கர்ப்பத்தை நான் கலைக்காம விட மாட்டேன். பத்து, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? பரவாயில்லையே. என்னடி பாதி முடிய காணோம்? ஐயர் எடுத்துட்டாரா? பத்து, என்னடி ஒரு மாதிரி டல்லா இருக்க? மூட் அவுட்டா? ஏண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரிஸ்கா இருக்க வேண்டாமோ? என்னமோ மூட் அவுட் ஆன மாதிரி இருக்க. என்னடி ஆச்சு நோக்கு? பத்து, ஏதாவது வாயை திறந்து சொன்னாதானே எனக்கு என்ன ஏதுன்னு புரியும். இப்படி உம்மனா மூஞ்சி மாதிரி இருந்தா நேக்கு எப்படி புரியும்? என்னாச்சு நோக்கு? ஏன் மூட் அவுட் ஆன மாதிரி இருக்க? என்னடா உனக்கும் உன் ஆத்துக்காரிக்கும் அங்க என்ன பிரச்சனை? ஏன் இப்படி தத்து பத்துன்னு வளரின்னு இருக்க? அம்மா, நேக்கும் பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவதான் கோயிலுக்கு போயிட்டு வந்து மூட் அவுட் ஆன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன எது நீயே கேளு. டேய் கத்தாதடா. இது பாரு, அவ வெளியில இருந்து வந்திருக்கா, டயர்டா உட்கார்ந்து இருக்கா, பார்த்தா தெரியல?
பத்மா, என்னமாச்சு? நானும் உன்னை காத்தாலேந்து பார்க்கறேன். ரொம்ப டல்லாவே இருக்க. சொல்லுடா. அம்மா, கோயில்ல துளசிய பார்த்தேன். நினைச்சேன் நினைச்சேன் இதாத்தான் இருக்கும்னு நினைச்சேன். அன்னைக்கு பார்ட்டியில் நடந்த சண்டைய இன்னைக்கு கோவிலே ஆரம்பிச்சிட்டாளா? இல்லம்மா, அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பில்லைன்னு தெரிஞ்சுண்டு என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டாமா. அப்புறம் என்னடிமா? அவதான் சமாதானம் ஆயிட்டால? அந்த விஷயத்துல சமாதானம் ஆயிட்டா. ஆனா சக்கரவர்த்தி கிட்ட சுதர்சன் மாமாவை பத்தி நான் பேசினதை பெருசா எடுத்துண்டு, இனிமே உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது, நீதான் என்னோட முதல் எதிரின்னு சொல்லிட்டாமா. திமிருடி திமிரு. நன்றி கெட்டவன். நன்னாவே இருக்க மாட்டா. அவ நன்னாவே இருக்க மாட்டா. வேண்டாமா, ப்ளீஸ், நீங்க உங்க வாயால அவளை சபிக்காதீங்க. அவளுக்கு எதுவுமே தெரியாதுமா. அவ ஒரு அப்பாவி, எடுப்பார் கை குழந்தை மாதிரி. யார் எது சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுடுவா. கேப்பா. அதுக்காக உன்னை பாக்குற இடத்துல உன்னண்ட மல்லு கட்டி நிக்கணுமா என்ன? சூழ்நிலை அவளை அப்படி ஆட்டி படைக்குது இப்போ. சுதர்சன் மாமாவை பத்தி நான் ஏதோ தப்பா பேசிட்டேன்னு அவ நம்புறா. அதனாலதான் அவ என்ன வெறுக்கிறா. நீ எப்படி அவனை தப்பா பேசின? அன்னைக்கு பார்ட்டியில அவதான் ஏதோ உன்னை தப்பா பேசினதா சொன்னீங்க. அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி உங்ககிட்ட வம்பு பண்ணப்போ நான் அவனை திட்டி அனுப்புனல, அதோட ரியாக்ஷன் தான் இது. நான் சுதர்சன் மாமாவை பத்தி ஏதோ தப்பா பேசினேன்னு சொல்லி இவன் சுதர்சன் மாமா கிட்ட போய் சொல்லியிருப்பான். அத மாமா வேற வாக்க எடுத்துட்டு உன் மேல கோவப்பட்டு நேரா போய் துளசி கிட்ட போய் சொல்லிருக்காரு. அதானே? அவளும் அத உண்மை நம்பி உன்னை எதிரியா நினைச்சிட்டா. எல்லாம் நேரம்டி, நேரம். சுதர்சனையும் அவளையும் சேர்த்து வச்சதே நீ. இப்ப நீயே அவளுக்கு எதிரி ஆயிட்டியா? இத பாரு பத்மா, நாம உண்மையா பெருத்தியாருக்கு கெடுதல் நினைக்காம வாழற வரைக்கும் நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. தைரியமா இரு. ஷோ, துளசி என்னை பத்தி இப்படி பேசினான்னு சொல்லி நான் வருத்தப்படல. துளசிக்கும் மாமாவுக்கும் அந்த சக்கரவர்த்தியால எந்த ஆபத்தும் வந்துடப்படாது. அதான் என்னோட பயமே. நம்ம மேல இருக்கிற கோவத்துல மாமாவையும் துளசியையும் அவன் ஏதாவது சிக்கல்ல மாட்டி வச்சிருவானோ நான் பயப்படுறேன். அது மட்டும் இல்ல, மாமாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கு உண்டான விரிசல சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சக்கரவர்த்தி தோண்டி தோண்டி பெரிய பள்ளமாக்கிட்டு வரான். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த பள்ளத்துல மாமாவும் துளசியும் போட்டு மூடி வைக்க போறான். மனசாட்சி இல்லாம கூட இருக்கிறவா கழுத்தா இருக்கிறவன் அந்த சக்கரவர்த்தி. அது தெரியாம மாமாவும் துளசியும் அவன் பேச்சை கேட்டுண்டு அவன் கூட போயிருக்காளே. துளசி மட்டும் இல்லம்மா, மாமா, தாட்சாயணி அக்கா, யார் வேணாலும் என்னை என்ன வேணாலும் பேசட்டும், அத்தனையும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். ஆனா ஆனா எந்த காரணத்தாலையும் இந்த குடும்பம் உடையறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. சுதர்சன் மாமா மேல நீங்க வச்சுட்டு இருக்கிற உண்மையான அன்பை அவர் புரிஞ்சுண்டு சீக்கிரமாவே அவர் உங்களை தேடி வரணும். அது மட்டும் எனக்கு போருமா. பத்மா, இல்ல பத்மா, உன்ன நான் கூட ஆரம்பத்துல கஷ்டப்படுற பட்டர் வீட்டு பொண்ணுதானேன்னு ரொம்ப இளக்காரமா எத்தனையோ தடவை பேசியிருக்கேன். நீ பணத்தால வேணா தாழ்ந்தவளா இருக்கலாம், ஆனா குணத்தால ரொம்ப ஒசந்தவன் நிரூபிச்சிட்டடி. உன்ன அந்த துளசியும் சுதர்சனும் எவ்வளவோ கேவலமா பேசியிருக்கா. அது எல்லாத்தையும் கூட சகிச்சுண்டு இந்த குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக மனசார வருத்தப்படுற பத்தியா? ஒன்ன மாட்டு பொண்ண அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ நன்னா அப்படி நல்லா இருப்ப. யோ, நீ தயார் பண்ண லீகல் நோட்டீஸை சுதர்சனுக்கு படிச்சு காட்டு. According to Indian Family Property Act, இப்ப எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், இப்ப எதுக்கு சிரிச்சீங்க? நான் ராத்திரி பகலா தூக்கம் முடிச்சு நிறைய லா புக்ஸை ரெஃபர் பண்ணி இந்த நோட்டீஸை தயார் பண்ணிருக்கேன். நீங்க சிரிச்சா என்ன அர்த்தம்? நீங்க எதுக்கு சார் சிரிச்சீங்க? சாரி சார், வெரி சாரி. என்னோட சிரிப்பு உங்களை காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் சிரிச்சது நீங்க படிச்ச விஷயத்தை கேட்டில்ல,
உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. நானே ஒரு வக்கீல், அது தெரியாம சட்டத்தை பத்தி எங்கிட்டயே படிச்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்தது. தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நான் மட்டும் இல்லை, ஸ்ரீவத்சனும் லாயர் தான். எங்க அக்கா ரங்கநாயகி எங்க 2 பேரையும் அட்வொகேட்டுக்கு படிக்க வச்சு லாயர் ஆக்கினாங்க. அக்கா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நாங்களும் படித்தோம். பட் மேபி அங்கங்க சின்ன சின்ன கேசஸ் அட்டன் பண்ணமே தவிர we have never attended public cases. ஆஃபீஸை பார்த்துக்கவே நேரம் சரியா இருந்தது. சார் பேப்பர் கொடுங்களேன், சைன் பண்ணு. நாங்கள் 2 பேரும் வக்கீலுக்கு படிச்சது என்ன சௌகரியம்னா, கம்பெனிக்கு லீகல் அட்வைசர் நாங்கள் வச்சுக்கவே இல்லை. எல்லா லீகல் விஷயங்களையும் நாங்களே பார்த்துக்கிட்டோம். நானே ஒரு லாயராக இருந்தால் கூட எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது லாயர் வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு பட்டது. ஐ டோன்ட் ஹேவ் எனி எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ். எது எப்படியோ சார், என்னோட சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்துருங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். கவலைப்படாதீங்க மிஸ்டர் சுதர்சன், எப்படியாவது சட்டப்படி உங்க பக்கமே நான் ஜெயிச்சு தரேன். ஓகே, தேங்க்யூ. சுதர்சனும் நீங்களும் லாயர். நான் படிச்சவன் இல்ல. இன்னும் சொல்ல போனா 10ஆம் கிளாஸ் கூட நான் தாண்டதில்லை. ஆனா சட்டத்தோட இண்டு இடுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். எது எப்படியோ எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். எங்க அக்காவால அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தனா ஒரே நாள்ல அனாதை ஆயிட்டு தான் ஃபீல் பண்ணேன். உங்க அன்பும் ஆதரவும் இல்லைன்னா இன்னும் நான் காணாம போயிருப்பேன். இனிமே உங்க சந்தோஷத்துக்காக நான் எது வேணாலும் செய்வேன். தேங்க்யூ ஸோ மச். நான் வரேன். ஒரு லாயரா இருக்கிறத விட ஒரு கிரிமினலா இருந்து நான் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நீ கிரிமினல் தான், சந்தேகமே கிடையாது. இது பார், என்னோட அனுமானப்படி முக்காவாசி சொத்து சுதர்சனத்துக்கு தான் போய் சேரணும். பணம் பணம்னு அலைகிற அந்த பத்மா சொத்து போன பிறகு நடைப்பிணமா திரியணும். அது மட்டுமில்ல, மாமாவும் மருமகனும் சொத்துக்காக கோர்ட்டுக்கு போறது ரங்கநாயகிக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அந்த பாதிப்பு அவளோட அன்றாட நடவடிக்கைகளை முடக்கி போட்டுடும். எனக்கு இந்த சக்கரவர்த்திக்கு அதுதான் வேணும். என்ன ஜெயிலுக்கு அனுப்பி என்ன முடக்கின அந்த ரங்கநாயகி முடங்கி போகணும். சுதர்சனத்தை அம்பா ஏவி விட்டு ரங்கநாயகி பாசத்தை கிளறி விட போறேன். சென்டிமெண்டலா அவ சிதறி போகணும். அப்புறம் இந்த சக்கரவர்த்தி தான் ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். எல்லாருக்குமா சேர்த்து அத்தை சமைச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் எதுக்காக இந்த கௌசி சமையல தனியா தனக்காக பண்ணிட்டு இருக்கா? அவ எதுக்காக சமைச்சா என்ன, அவ தனியா அவளுக்காக சமைக்கிறா. எனக்கு அது போதும். இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொன்னா எமோஷன் ஆயிடுவாங்க. கண்டிப்பா கௌசி கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அந்த சண்டையிலாவது கௌசி இந்த வீட்டை விட்டு போறாளான்னு பாப்போம். அத்தை, என்னம்மா? என்ன பண்றீங்க? ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீங்களா? எழுதுங்க எழுதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கொடுமையே நடந்துட்டு இருக்கு. ஆனா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம எவ்வளவு சாந்தமா உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீங்க. என்னம்மா சொல்ற? இங்க பாருங்க அத்தை, நீங்க எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைச்சு வச்சீங்க. ஆமா. ஆனா உங்க 2வது மருமக இருக்காளே, அவளுக்குன்னு தனி சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா. நீங்க செஞ்ச சாப்பாட அவ சாப்பிட மாட்டாளாம். உண்மையாவ சொல்ற? நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா கிச்சன்ல போய் பாருங்க. அவ சமைக்கிறத நேர்லயே பார்க்கலாம். வேணும்னா டேஸ்ட் பண்ணிட்டு கூட வாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? அப்ப என்ன நம்பல இல்ல அவ?
அவளை வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப கொளுத்தி போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திக்கிட்டு எரிய போகுது. ஏ கௌசல்யா, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆ? ரொம்ப திமிரு. சுரேஷ் உனக்கு சப்போர்ட் பண்றாங்கற திமிரு. ஏன் இப்படி தாறுமாறா பேசுறேன்? நீங்க இப்படி பேசுற அளவுக்கு நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? என்னது? என்னம்மா தப்பு செஞ்சியா? இந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் தானே சமைச்சு வச்சிருக்கேன். அந்த சாப்பாடை நீ சாப்பிட வேண்டியதானே? உனக்கு என்ன தனியா ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்க? நீ சாப்பிடுற சாப்பாட்டுல உனக்கு விஷம் கலந்துருவேன்னு பயம். ச்சே, அந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எனக்கு இல்ல. பசின்னு வந்தவாளுக்கு இந்த கையால எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன் தெரியுமா? ஐயோ அம்மா, நான் தனியா சமையல் பண்றது நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். உங்க மேல உள்ள சந்தேகத்துல நான் தனியா சமைக்கல. நான் மசக்கையா இருக்கிறதால எனக்கு வேற சாப்பாடு தேவைப்பட்டது. ஏய், உனக்கு வேற சாப்பாடு தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் சமைச்சு கொடுத்துருப்பேல. உனக்கு தான் என் மேல் நம்பிக்கையே இல்லையே. இங்க பாருடி, நம்பிக்கை இல்லாதவா ஒன்னா ஒரே வீட்ல இருக்கிறது சாத்தியமாகாது. இதுக்கு சீக்கிரமே முடிவு கட்டுறேன். இந்த ஆத்துல ஏன் என்ன யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? வேண்டாத மருமக கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அம்மா குத்தமாவே பாக்குறாங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? குட்டி பையன் ரங்கா எப்படி இருக்கான்? என்னம்மா, பிபி டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா? என்னம்மா, எதுவுமே பேசாம என்னே வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, என்ன பார்த்த உடனே சட்டுன்னு சந்தோஷமாற. இப்படி அன்பா ஆதரவா பேசுறேன். இவ்வளவு நல்லவளா இருக்கிறவ ஏண்டி என் மாட்டு பொண்ணு பத்மாவை பார்த்து அப்படி பேசின? அம்மா, உங்களுக்கு பத்மாவை உங்க வீட்டு மருமகளா ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் கிருஷ்ணா வயசுல இருக்கும்போதே நான் பத்மா கூட தான் வளர்ந்தேன். உங்களை விட பத்மாவை எனக்கு நல்லாவே தெரியும். என்னையும் உங்க தம்பியும் சேர்த்து வச்சது பத்மான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எங்க 2 பேருக்கும் பிரிவை உண்டு பண்ணதே அந்த பத்மா தான். அவ என் வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்திருந்தா நான் உங்க தம்பி கூட எப்பவும் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா பத்மா பண்ண சூழ்ச்சியாலதான் நாங்க 2 பேரும் லேட்டா சேர்ந்தோம். இருக்கலாம்டி, இருக்கலாம். ஆனா பத்மா ஸ்ரீ முடியாம போய் பொழைச்சு எழுந்ததுல இருந்து அவன் மனசு மாறி ரொம்ப நல்லவளாயிட்டாடி. இப்ப கூட பாரு, நம்ம குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேரணும்னு எவ்வளவு ஆசைப்படுறா தெரியுமா? டிராமா டிராமா டிராமா. பத்மா நல்ல நடிகமா. அவ உங்ககிட்ட உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க நம்புற மாதிரி நடிக்கிறா. நீங்களும் அவன் நடிப்ப உண்மைன்னு நம்பினா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? சொல்லுங்கம்மா. என் வீட்டுக்கார அவ எவ்வளவு கேவலமா நடத்திருக்கா. நீங்களும் அவ பேச்சு கேட்டுக்கிட்டு அவரை எவ்வளவு பேசுனீங்க. அதை பொறுத்துக்க மாட்டாம தான் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. நாங்கெல்லாம் வெளியே வந்த அப்புறமும் அந்த பத்மா எங்களை விடுற மாதிரி இல்ல. இன்னும் கேவலமா தான் எங்களை பேசிட்டே இருக்கா. ஏய், இப்ப நீ முடிவா என்னதாண்டி சொல்ற? அம்மா, நான் உங்களை மதிக்கிறேன். ஆனா நான் அந்த பத்மாவை எந்த கட்டத்திலையும் மதிக்கவோ மன்னிக்கவோ நான் தயாரா இல்ல. என்ன துளசி, ஏன் கிட்டயே என் மாட்டு பொண்ணை பத்தி இப்படி பேசுற? இதெல்லாம் உனக்கு நன்னாவா இருக்கு? சொல்லு. அம்மா, பத்மாவை பத்தி பேசுறப்ப நீங்க சந்தோஷப்படுற மாதிரி என்னால பேச முடியாது.
அந்த பத்மாவை நடு தெருவுல எதுவுமே இல்லாம அனாதே நிப்பாட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். என்னடி சொன்ன? அக்கா, நினைச்சவாளெல்லாம் அடிக்கிறதுக்கு இது உங்க இடமும் இல்ல. உங்ககிட்ட இருந்து அடி வாங்கிக்கிட்டு பேசாம இருக்க நாங்க உங்க அடிமையும் இல்ல. ஆனாலும்க்கா, உனக்கு தைரியம் ஜாஸ்தி. எங்காத்துக்குள்ளேயே வந்து என் ஆம்படையா துளசிய ஏன் எதிரிலேயே கை நீட்டி அடிக்கிற பாத்தியா? அத சொன்ன. நீ பேசலடா சுதா, நீ பேசல. நீ சேர்ந்திருக்கியே ஒரு ரவுடி, அவன்தான் உன்னை இப்படி பேச வைக்கிறான். காட்டுல தோண்டி வச்சிருக்கிற குழி தனக்கு தானே தெரியாம வலிய போய் யான் அந்த குழிக்குள்ள போய் விழுமா. அதே மாதிரி நீ சக்கரவர்த்தி தோண்டின குழியில விழுந்துட்டடா, விழுந்துட்ட. எது எப்படியோக்கா, என்ன மிருகம்னு சொன்னா கூட அந்த பலசாலியான மிருகம் இருக்கு பாரு, யானை, அதுன்னு ஒத்துக்கிட்ட பாரு. அது வரைக்கும் நான் ஹாப்பி. நீ கிளம்பலாம் இங்க இருந்து. அக்கா, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பகை உருவாயிடுது. இனிமே நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வாழறதுக்கு சாத்தியமே கிடையாது. இப்படி ஆனதுக்கு அப்புறமா பாசத்தை கொட்டுறேன், அன்பை காட்டுறேன்னு இங்க வராத. இனிமே அப்படி மீறி இங்க வந்தா நானே உன்னை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.